எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டபுள் சந்தோஷம், அதாவது அக்கா அண்டு தம்பி வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. மார்னிங் எழுந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் பூஜை ரூமை க்ளீன் பண்ணதுக்காக வந்து ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் கோவில் சாப்பாடு தான். கோவில் கூட வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சாப்பிட்டுட்டு என்னோடய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு டே. பட் போக போக அடுத்தடுத்து ஒர்க் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ ஆடி மாதம் கோவில் ஃபெஸ்டிவல்னால ஆச்சி தாத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அண்ட் என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கே வந்து துணி காயப்பட வேண்டியது இருந்துச்சு. என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கும் போதே விளக்கு தைக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஆள் வந்து வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து விளக்கு தைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அதுமா வந்து எனக்கு ஒரு சரியான ஃபீவராக வந்து இருக்குது. பாடி பெயினும் இருந்துச்சு. இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் வந்து போட்டுட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லோவாக ஒர்க் வந்து பார்த்துட்டே இருந்தனால பாடி பெயின் எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் மதியத்துக்கு மேலே வந்து அடுத்தடுத்து வேலை இருந்தனால எனக்கு வந்து அப்படியே வந்து மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டோம். ஏன்னா மார்னிங் தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி மார்னிங் தான் எங்களுக்கு வந்து வீடு க்ளீன் பண்ண வேலை எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் ஈவினிங் செய்யக்கூடிய பிரசாதத்துக்கு வந்து திங்ஸும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்கள் அன்றைக்கி தான் வந்து பண்ணுவோம். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஆச்சி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடணும் இல்லையா, இதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து கொண்டாடுறான். அதனால் நாங்கள் வந்து ஃபுல் செட்டுமே நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த ஃபுல் செட்டுமே அக்கா வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தா. அண்ட் நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருந்தோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஈவினிங் வந்து தம்பியை கிளப்பணும், அதுதான் வந்து பெரிய வேலை. அக்காவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா. அக்காவுக்கு வந்து அப்லோட் ஒர்க் வந்து இருந்துச்சு. ஸோ அப்பா வந்து அதை பார்த்துட்டு இருந்தா. அண்ட் நான் வந்து டீப் க்ளீன் பண்ணேன். வீடை வந்து டீப் க்ளீன் பண்ணி வீடை தூத்துட்டு அண்ட் வந்து மாப் போடணும். ஸோ அதுக்காக வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாப் போட்டுட்ருக்கும் போதே அம்மா வந்து சொல்லிட்டாங்க கடைக்கு வந்து போயிட்டு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எழுதி வச்சுட்டாங்க. நானும் அப்பாவுமே போயிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வரணும். ஆச்சி வீட்டில் இருந்தனால வாசல் தூத்து தொளிச்சு ஆச்சி வந்து கோலம் போட்டுட்டாங்க. அண்ட் நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஃபுல்லுமே முடிச்சுட்டு நான் வந்து வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் வந்து அவுட்ஃபிட், இதுதான் நான் வந்து போட போகிறேன். ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் கிளம்புனேன். பட் எங்கள் ஊரில் இப்போ வந்து ஆவணி திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு முருகருக்கு. ஸோ அதுக்கு ரொம்பவே கூட்டம். எங்கள் ஊருக்குள்ளே வந்து பைக் எடுத்துகிட்டு போகவே முடியாது. காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஊருக்குள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக். இதில் நான் வந்து வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. எங்கள் ஊர் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலும் காரு, பைக்கு, பஸ் இதுதான் வந்து இருக்குது. ஊருக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்து மளிகை ஜாமானுக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து பழம் வாங்குறதுக்காக வந்துட்டோம். ஸோ இது வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் பழம் வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து 21 வகையான ஸ்நாக்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு வந்து நாங்கள் படைப்போம். எள்ளு மிட்டாய், அச்சு முறுக்கு, நெய் விலங்கா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்டு வந்து நாங்கள் சாமிக்கு எப்போதுமே வந்து படைப்போம் இல்லையா. நாங்களுமே வந்து திங்ஸ் ஃபுல்லுமே வாங்கிட்டு வரும்போதே குட்டி சம்சா அண்டு டீ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கடை டீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அக்காவே வந்து கிளம்பிட்டா. அண்ட் வந்ததுமே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நெய் விலங்கா தான் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக பொரிக்கடலை வந்து திரிச்சு எடுத்துக்க போகிறேன். அக்காவும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண வாரேன்னு சொல்லியிருந்தா. பட் அவளால் வரவே முடியலை. ஏன்னா தம்பி இன்றைக்கி கண்டினியூஸாக அழுதுகிட்டே வந்து இருந்தான். அக்காவால் சமாளிக்கவே முடியல, அவ்வளோ சேட்டை வந்து பண்ணான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் வந்து நெய் விலங்காய் வந்து பிடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து ரவா லட்டு வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதை முடித்ததுமே வந்து எள்ளு மிட்டாய் வந்து செய்யணும். எள்ளு உருண்டை வந்து பண்ணுவாங்க அம்மா. ஸோ அதுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு வந்து பண்ணுவாங்க, அதுக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து வெளியே பார்த்தா
தம்பியை வந்து அக்கா வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தா. எந்த ஒரு ஸ்வீட்டு செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குட்டியாக நான் வந்து ஒரு பிள்ளையாரை வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். லட்டுலாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் போதே தாத்தா வந்து ஒரு சைடு வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அக்கா தம்பியை குளிப்பாட்டினதுமே தம்பி வந்து நல்லா தூங்கிட்டான் போல். அதனால அக்கா வந்து மாக்கோலம் போடுறேன்னு சொன்னா. ஸோ அதுக்காக அவள் வந்து மாக்கோலம் வந்து போட்டுட்டு இருந்தா. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் தான் வந்து மாக்கோலம் வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வந்து போட்டுட்ருக்கா. ஸோ அக்கா ஒரு சைடு வந்து கோலம் போட்டுட்டு இருந்தா. அண்ட் இன்னொரு சைடு வந்து பூஜா செட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை ஃபுல்லுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மதியம் சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆகிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக வேலை இருந்தனால வந்து ஃப்ரீயாக இருக்கவே முடியலை. ஸோ 4 மணிக்கு உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாம்பார் அப்பளம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் சாப்பிட்டு முடித்ததுமே எனக்கு வந்து ஒர்க்கு இன்னுமே பாக்கி இருந்துச்சு. ஸோ கீழே ஃபுல்லுமே நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஃப்ளோரை ஃபுல்லுமே அதை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வழியாக அக்காவுக்கும் எனக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சதுமே கிருஷ்ணருக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிருஷ்ணரை வந்து அலங்கரிப்போம் வருஷம். கீழே வந்து வெல்வெட் துணி வந்து விரிச்சிட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கோல்டன் பிளேட்டை வந்து வச்சுருக்கோம். அண்ட் கீழே ஃபுல்லுமே வெத்தலை. அண்ட் வெத்தலைக்கு மேலே வந்து செவ்வந்தி பூ இந்த மாதிரி வந்து பூ வச்சு நாங்கள் வந்து அலங்காரம் பண்ணுவோம். இந்த வாட்டி பன்னீர் ரோஸ் இருந்தனால பன்னீர் ரோஸை வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணிட்டோம். ஸோ அங்கே கிருஷ்ணரை வந்து ரெடி பண்ணி வச்சதுமே நாங்கள் வந்து தீர்த்தம் ரெடி பண்ணுறதுக்காக துளசி வந்து பறிக்க வந்திருந்தேன். துளசி தீர்த்தம், பானக்காரம், அதுக்கப்புறம் வந்து பசும்பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாமே நாங்கள் வந்து வைப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுமே மெயின் வந்து இந்த கிருஷ்ணரோட கால் தடம் தான், அதுதான் மெயின். ஸோ தெருவாசல்லிருந்து வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வந்து வர்ற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவை எடுத்தது எங்கள் அக்கா தான். எனக்கு தெரியாது இந்த வீடியோவை எப்போ எடுத்தான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கோலம் இருக்கு இல்லையா, கோலம், அதை நடுவில் வந்து தன்விக்கோட கால் தடம் வைக்கிறதா சொல்லி பிளான் போட்டிருந்தா. அதே மாதிரி வச்சாங்க. தெருவாசலில் வந்து அம்மா தான் வந்து கோலம் போட்டிருந்தாங்க. கிருஷ்ணர் தொட்டல் சொல்லிட்டு அம்மா கோலம் போடுவாங்க, அதுதான் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக நான் வந்து கொஞ்சமாக கிளம்பிட்டு வந்ததுக்கப்புறம் தன்விக்கோட காலை வச்சு கால் தடம் வந்து வீடு ஃபுல்லும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணர். இந்த லிட்டில் கிருஷ்ணர் என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி வந்து அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். ஈவன் பொட்டு வைக்கிறதுக்கு கூட அவர் வந்து விடலை, சாந்து பொட்டு வைக்கிறதுக்கு கூட. அம்மா வந்து மார்னிங்கே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டாக பூஜை பண்ணுற நேரம் வந்து வந்துட்டாங்க. தன்விக்கு வந்து அம்மா தான் வந்து கெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து கால் கையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு சேட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். அண்ட் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து இருக்கா. ஸோ அந்த பாப்பாவுமே வந்திருந்ததா. என்னோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா தான் வந்து நான் போட்டுட்டு தன்விக்கு வச்சு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தேன். அவ்வளோ அழகாக இருந்தான். நானும் அக்காவுமே இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே ரெடியாகி இருந்தோம். பிகாஸ் அவனை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த பையன் வந்து சம்மதிக்கவே இல்லை. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாகிட்டு. ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.